Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். யோவான் அதிகாரம் 3. கேள்வி 46. யார் பெருக வேண்டும் சிறுக வேண்டும் என யோவான் கூறினான்? பதில் இயேசு. கேள்வி 47. பூமியிலிருந்து உண்டானவன் எப்படிப்பட்டவன்? பதில் பூமியின் தன்மை உள்ளவன். கேள்வி 48. பூமியில் இருந்து வந்தவன் எதை பேசுகிறான்? பதில் பூமிக்கடுத்தவைகளே. கேள்வி 49. உன்னதத்திலிருந்தும் பரலோகத்தில் இருந்தும் வருகிறவர் எப்படிப்பட்டவர்? பதில் எல்லாரிலும் மேலானவர். கேள்வி 50. எந்த சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை? பதில் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லியதை. கேள்வி 51. இயேசுவுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மேல் தேவன் எதை போட்டு நிச்சயப்படுத்துகிறார்? பதில் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு. கேள்வி 52. தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறவன் யார்? பதில் இயேசுவின் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன். கேள்வி 53. தேவனால் அனுப்பப்பட்டவர் எவைகளை பேசுகிறார்? பதில் தேவனுடைய வார்த்தைகளே. கேள்வி 54. தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவருக்கு தேவன் எதை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்? பதில் தமது ஆவியே. கேள்வி 55. பிதாவானவர் யாரில் அன்பாயிருக்கிறார்? பதில் குமாரன். கேள்வி 56. பிதாவானவர் எல்லாவற்றையும் யாருடைய கையில் ஒப்புக் கொடுத்து இருக்கிறார்? பதில் குமாரன். கேள்வி 57. குமாரனை விசுவாசிக்கிறவன் எதை உடையவனாயிருக்கிறான்? பதில் நித்திய ஜீவன். கேள்வி 58. குமாரனை விசுவாசியாதவன் மேல் நிலை நிற்பது எது? பதில் தேவனுடைய கோபம். கேள்வி 59. குமாரனை விசுவாசியாதவன் எதை காண்பதில்லை? பதில் ஜீவன். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's Word.